அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987. இது என்ன பட்டா விவரக்குறிப்பு விதிகள்? ஏற்கனவே ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அதற்கான ஒரு விதிகளும் இயற்றப்படும் அப்படின்னு நம்ம பல காணொலியில சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 அது சம்பந்தமான காணொலியை நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம். பார்க்காத நபர்கள் கட்டாயம் அதை பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பட்டா சம்பந்தமான புகார் மனுக்கள் அளிப்பதற்கும் பட்டாவில் திருத்தம் செய்வதற்கும் இந்த சட்டம் உங்களுக்கு பயன்படும். அப்ப இந்த ஒரு சட்டம் இயற்றும் போது ஒரு விதிகளை இயற்றுவதுதான் வந்து வழக்கம். இப்ப ஊராட்சி சட்டம் 1994 இயற்றப்படும் போது ஊராட்சி விதிகளும் இயற்றப்பட்டுச்சு. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 இயற்றப்படும் போது மனித உரிமைகள் பாதுகாப்பு விதிகளும் இயற்றப்பட்டுச்சு. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 இயற்றப்படும் போது தகவல் அறிவு உரிமை சட்ட விதிகளும் இயற்றப்பட்டுச்சு. காவல்துறை சீர்திருத்த சட்டம் இயற்றப்படும் போது காவல்துறை சீர்திருத்த விதிகளும் இயற்றப்பட்டுச்சு. ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் ஒரு விதிகள் இயற்றப்படும். அப்ப நிறைய நீதிமன்ற வழக்குகளும் நிறைய ஒரு புகார் மனுக்களும் எடுத்து பார்த்தோம்னா, சட்டத்தை மேற்கோள் காட்டி எந்த அளவுக்கு நம்ம ஒரு புகார் மனுவை எழுதுறோமோ, எந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறோமோ, அதே போல் இந்த விதிகளையும் மேற்கோள் காட்டி மனுக்களும் நீதிமன்ற வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப சட்டம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே போல் விதிகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய நபர்கள் இந்த விதிகளை படிக்காமலே விதிகளை தெரிஞ்சுக்கிறாமே நம்ம கடந்து போறோம். ஆக நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம வந்து சொல்றோம், கட்டாயமாக சட்டத்தை படிக்கும் போது அந்த விதிகளையும் சேர்ந்து படிங்க அப்படின்னு. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பதிவு செய்யக்கூடியது பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987. ஒரு பட்டா மாற்றத்திற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு, அதுக்கான விதிகளும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த விதிகளைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்ச இந்த பட்டா சம்பந்தமான ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து விவாதம் பண்ணிடலாம். இப்ப பட்டா மாற்றத்திற்காக நம்ம விண்ணப்பம் செய்யும் போது அரசாணை எண் 210 வருவாய் நிலை நாள் 8/7/2011 படி தமிழக அரசு ஒரு அரசாணை இயற்றுச்சு. அந்த அரசாணையின்படி பட்டா மாற்றம் சம்பந்தமாக அந்த அலுவலர்கள் விசாரணை செஞ்சு 30 நாட்களுக்குள் பட்டா கொடுக்கணும். உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல்னா 30 நாள், உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் அப்படின்னா 15 நாள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூடிஆரில் இருக்கக்கூடிய திருத்தங்களை எப்படி விசாரணை செஞ்சு மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் தமிழக அரசு ஒரு அரசாணை எண் 385 வருவாய் நிலை அந்த நாள் 17/8/2004 இதன்படி ஒரு அரசாணை இயற்றுச்சு. இந்த யூடிஆர்ல எப்படி எல்லாம் தவறு இருந்திருக்கோ அதை திருத்தம் செய்வதற்கு நீங்க எப்படி புகார் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. பட்டா மாற்றங்கள் 3 வகையான பட்டா மாற்றங்கள் இருக்கு. அந்த 3 வகையான பட்டா மாற்றங்களுக்கு எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர், இந்த வருவாய் நிலை ஆணையம் 31 படி விசாரணை செஞ்சு மாற்றம் செய்யணும் அப்படிங்க. அந்த 3 வகையான பட்டா மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, உரிமை மாற்றுதல், நல்லா கேட்டுக்கோங்க, உரிமை மாற்றுதல். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கட்டாய உரிமை மாற்றுதல், வாரிசு உரிமை மாற்றுதல். இந்த உரிமை மாற்றுதல் அப்படிங்கிறது ஒரு நிலத்திலிருந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஒரு நிலத்தை வாங்குவோம், அதன் அடிப்படையில வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே நிலம் வந்து மாறும் நம்ம பேருக்கு. இது வந்து உரிமை மாற்றுதல். இன்னொன்று நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அதை வருவாய்த்துறை மூலம் மாற்றுவது, இது வந்து கட்டாய உரிமை மாற்றுவது. ரெண்டாவது வாரிசு அடிப்படையில், தகப்பனார் சொத்தோ இல்ல தாத்தா சொத்தோ அப்படியே மாறி வரும் பாத்தீங்களா, இது வந்து வாரிசு அடிப்படையில் வரக்கூடிய உரிமை மாற்றம். இது வந்து இந்த 3 வகையான உரிமை மாற்றங்கள் இருக்கு. ரெண்டாவது பட்டா பதிவு புத்தக சட்டம் என்ன அப்படின்னு நம்ம பாத்துறோம். ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பட்டா பதிவு புத்தக சட்டம் அப்படிங்கிறது ஒரு பட்டா சம்பந்தமான இருக்கக்கூடிய ஆட்சேபனை மனுவோ இல்ல பட்டாவில் திருத்தம் செய்வதற்கோ அது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல முக்கியமான பிரிவுகள் பாத்தீங்கன்னா 10, 11, 12, 13 இந்த 3 பிரிவு தான். இது சம்பந்தமாக ஏற்கனவே எஸ் வைத்தியநாதன் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, ஒரு பட்டாவில் நீங்க திருத்தம் செய்யணும், இல்ல பட்டா வேணும், இல்ல பட்டாவில் வந்து அளவுகள் தவறா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க முதல்ல இந்த பட்டா பதிவு புத்தக சட்டத்தை பயன்படுத்துங்க. இந்த பட்டப்பதிவு புத்தக சட்டத்துல பிரிவு 10 படி நீங்க வருவாய் வட்டாட்சியருக்கு மனு செய்யணும், பட்டாவில் திருத்தம் செய்யணும் அப்படின்னா அவர் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு 120 நாட்களுக்குள் விசாரணையை மேற்கொள்ளணும். சரி, அவர் விசாரணை மேற்கொள்ளல அப்படின்னா பிரிவு 12 படி வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்க மேல்முறையீடாக போங்க. மேல்முறையீடு மனு கொடுத்து 90 நாட்களுக்குள் அவங்க வந்து அதை விசாரணை செய்யணும். இல்ல அதையும் தாண்டி அவங்களும் விசாரணை செய்யல அப்படின்னா நீங்க மாவட்ட வருவாய் அலுவலருக்கு இந்த மனுவை எடுத்துட்டு போங்க, 2வது மேல்முறையீடு அல்லது சீராய்வு மனுவாக கொண்டு போங்க. அந்த மனு சம்பந்தமாக அவங்க 60 நாட்களுக்குள் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால வரம்பை வந்து இந்த நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் எஸ் வைத்தியநாதன் அவர்கள் வந்து இதை வந்து தீர்க்கமாக வந்து ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நம்ம அந்த தீர்ப்பையும் நம்ம பார்த்திருக்கோம், அதையும் நம்ம காணொலியாகவே பதிவு செஞ்சிருக்கோம். சரி, இதுக்கப்புறம்
இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை தொடர்ந்து பட்டா விவரக்குறிப்பு விதிகள் இயற்றப்பட்டிருக்கு. இந்த விதிகள்ல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறக்கூடியது முதல் பாயிண்ட். அந்த பிரிவு விதி எண் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, விதி எண் 3 உட்பிரிவு 1 படி ஒருவருக்கு பட்டா கொடுக்க போறாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டாலோ, இல்ல ஒருத்தர் பட்டா வேண்டி விண்ணப்பம் செஞ்சாலோ, அது சம்பந்தமான அறிக்கை, அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை படிவம் 1ல 15 நாட்களுக்குள் அந்த வருவாய்த்துறை வந்து வெளியிடணும். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க புகார் மனு எழுதும் போது இதைத்தான் குறிப்பிடணும். உங்களுக்கு தெரியாம யாராச்சும் வந்து பட்டா மாற்றம் உங்க இடத்துக்கு பண்ணிருக்கிறாங்க, இல்ல கூட்டுப்பட்டால இருக்கிற தனிப்பட்டாவை வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க கட்டாயமாக இந்த பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 3 படி படிவம் 1ல் நீங்க 15 தினங்களுக்குள், அந்த விண்ணப்பம் கிடைக்கப்பட்ட 15 தினங்களுக்குள் அந்த கிராமத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடணும். இந்த அறிவிப்பு எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துல இருக்கணும், கிராம நிர்வாக அலுவலகத்துல இருக்கணும், அந்த பிற்கா வருவாய் ஆய்வாளர் இருக்கக்கூடிய அலுவலகத்துல இருக்கணும், தாலுகா அலுவலகத்துல இருக்கணும், கோட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கணும். இந்த மாதிரி அலுவலகங்கள்ல இந்த அறிவிப்பு இன்னாருக்கு பட்டா கொடுக்க போறோம், இது கூட்டுப்பட்டால இருந்து தனிப்பட்டாக மாற்றம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கணும் அப்படின்னு இந்த விதியில சொல்லப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கடன் நிறுவனத்திற்கும் அதன் கிளைகளுக்கும் இந்த அறிவிப்பு வழங்கப்படணும். இது மாதிரி இன்னாருக்கு இந்த இடத்து சம்பந்தமா பட்டா கொடுக்க போறோம், இது சம்பந்தமா கடன் நிலுவையில இருக்குதா, என்ன ஏது அப்படிங்கிறத நீங்க ஒரு அறிவிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எங்கேயுமே நடைபெறல என்பதுதான் மிகுந்த ஒரு வருத்தம். இந்த பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி 3 உட்பிரிவு 2 படி, ஏற்கனவே உட்பிரிவு 1 படி நம்ம ஒரு விண்ணப்பம் செய்வோம். அந்த படிவம் 1 வந்து எல்லாத்துக்கும் விளம்புகை செய்வாங்க, செஞ்சு யாருக்காச்சும் ஆட்சேபனை இருக்கான்னு கேட்பாங்க. அதன்படி அதுல எதுவுமே இல்லை அப்படின்னா, படிவம் 2 படி அவருக்கு பட்டா கொடுப்பதற்கு 30 நாட்களுக்குள்ள அவருக்கு பட்டா கொடுக்கணும் என்பது இது தீர்க்கமாக அந்த விதி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விதி எண் 4 படி ஒரு விண்ணப்பம் பெறப்பட்டு அந்த விண்ணப்ப படிவம் 3ல் அந்த ஃபுல்லாவே பூர்த்தி செய்யணும். தாலுகா அலுவலகத்துல அந்த படிவம் இதுல ஃபுல்லாவே என்ன சொல்லிருக்குன்னா, என்ன படிவத்தை நீங்க பயன்படுத்தணும். அப்ப தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இந்த விதி தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த பட்டா மாற்றம் சம்பந்தமான அனைத்து படிவங்களையும் நீங்க தகவலாக கேட்பதற்கு ஏதுவாக இருக்கும். அப்ப அந்த விதி எண் 4 உட்பிரிவு 1 படி விண்ணப்பம் அல்லது தகவல் கிடைத்தவுடன் தாசில்தார் படிவம் 3ல் வரிசையாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஒரு பதிவேட்டில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. பதிவேட்டில் பதிவு செஞ்சு கிராமம் வாரியாக பராமரிக்கப்படணும்னு சொல்லுது. அப்ப விதி எண் 4 உட்பிரிவு 1 படி படிவம் 3ல அவங்க விண்ணப்பம் கிடைச்ச உடனேயே, தகவல் கிடைச்ச உடனேயே நீங்க ஒரு பிரத்யேக பதிவேட்டை நீங்க பராமரிக்கணும் கிராமம் வாரியாக அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக விதி எண் 4 உட்பிரிவு 2 படி உங்களுக்கு பட்டா வேண்டிய ஒரு விண்ணப்பம் வருதுல, அந்த விண்ணப்பத்தை பெற்றவுடன் அந்த கூட்டுப்பட்டாவில யாராச்சும் இருக்கிறாங்களா, இல்ல உண்மையிலே வாரிசு அடிப்படையில இவங்களுக்கு வேற வாரிசுகள் இருக்கிறாங்களா, இவர் உண்மையிலேயே அந்த நிலத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறாரா, என்ன ஏதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தின் மீது வேற யாருக்காவது அக்கறை இருக்கு, இல்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னா அந்த நபர்களுக்கு படிவம் 4 படி ஒரு அறிவிப்பை கொடுக்கணும். இந்தாங்க, இந்த இடம் வந்து உங்க பேர் இருக்குது, கூட்டுப்பட்டாவில இருக்கு, இல்ல இதுல நீங்க உங்க தகப்பனார் சொத்து, இல்ல உங்க பாட்டியோட சொத்து, இல்ல உங்க தாத்தாவுடைய சொத்து, இந்த சொத்து சம்பந்தமாக நீங்க ஏதாச்சும் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்தாங்க படிவம் 4 படி நாங்க இந்த அறிவிப்பு கொடுக்கிறோம். இந்த அறிவிப்பின்படி நீங்க இந்த அறிவிப்பு கிடைக்கப்பட்ட 15 நாட்கள் குறையாமல் 15 நாட்களுக்குள்ள நீங்க கொடுத்துடணும். அதிகப்படியாக நீங்க ஒரு 40 நாட்கள்னாச்சும் எடுத்துக்கோங்க. 15ல இருந்து 40 நாட்களுக்குள் நீங்க ஒரு உங்களுடைய ஆட்சேபனையாக இருந்தா அந்த ஆட்சேபனையை நீங்க வாய்மொழியாக சொன்னாலும் சரி, இல்ல எழுத்து மூலமாக சொன்னாலும் சரி, கட்டாயமாக நீங்க வந்து இத்தனாம் தேதி நாங்க ஒரு விசாரணை வச்சுக்கோங்க, இந்த விசாரணைக்கு நீங்க ஆஜராகி அதை நீங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எங்கேயுமே விசாரணைக்கு போனீங்கன்னா, அதுல இந்த சட்டப்பிரிவுல அதான் சொல்லப்பட்டிருக்கு, விதியிலையும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயும் விசாரணைக்கு போனீங்கன்னா நீங்க போய் உங்க எழுத்து மூலமாக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாய்மொழியாக கொடுத்தாலே அதை என்ன பண்ணுவார் தாசில்தார், அவர் ஒரு சுருக்கமான ஒரு விசாரணையை நடத்தி அதை வந்து நோட் பண்ணுவார். விதி எண் 4 உட்பிரிவு 3ல சொல்லியிருக்கு, தாசில்தார் இந்த சம்பந்தமாக இந்த அறிக்கையை கொடுத்துட்டு ஆட்சேபனை இருக்கும் பட்சத்துல ஒரு சுருக்கமான விசாரணையை நடத்தணும். இந்த விசாரணை வந்து அங்கீகரிக்கப்பட்ட முகவரை தாசில்தார் நியமனம் பண்ணணும். அவர் டெப்டி தாசில்தாரோ இல்ல கிராம நிர்வாக அலுவலரோ இல்ல பிற்கா வருவாய் ஆய்வாளரையோ யாரையோ ஒருத்தரை நியமனம் பண்ணணும். இப்படிப்பட்ட விசாரணை 2 முறைக்கு மேல் ஒத்தி வைக்க கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்படி உங்களுக்கு அடிக்கடி அவங்க ஒத்தி வச்சாங்கன்னா நீங்க தாராளமாக நீங்க சொல்லலாம், சார்
இந்த பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 4 உட்பிரிவு 3 படி 2 முறைக்கு மேல் ஒத்திவைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்க எதுக்கு சார் இத்தனை முறை ஒத்தி வைக்கிறீங்க? அப்படி நீங்க வாய்தா போடணும் அப்படின்னா நீங்க அதுக்கான கட்டாயமான அந்த காரணத்தை கேட்கணும். யார் வாய்தா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு புகார் மனுவையும் வருவாய்த்துறையும் நீதித்துறையும் எந்த ஒரு ஆணையமாக இருந்தாலும் உரிமையியல் விதிக்கு உட்பட்டு தான் விசாரணை செய்யணும். இப்போ ஒரு சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி நீங்க புகார் மனு கொடுத்துட்டீங்கன்னா அந்த புகார் மனுவை உரிமையியல் விதியை பின்பற்றி தான் விசாரணை செய்யணும் சொல்லப்படும். அதுதான் இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. நான் கொடுக்கறேன்ல பட்டா சம்பந்தமாக ஒரு ஆட்சேபனை மனு, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உரிமையியல் விதியை பின்பற்றி விசாரணை செய்யணும். இதுல அதுக்கு 2 முறைக்கு மேல் நீங்க அந்த வழக்கை ஒத்தி வைக்க கூடாது. ரெண்டாவது, யாராச்சும் வாய்தா கேட்கிறாங்கன்னா உரிய காரணத்தை நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, அந்த விதியை 4 உட்பிரிவு 4 படி நீங்க விசாரணை செய்யும் போது இது சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இல்ல இந்த தாசில்தாரால தீர்க்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அந்த நிலத்துல இருக்கு அப்படின்னா கட்டாயமாக நீங்க அவங்ககிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த வாரிசுரிமை சட்டம் இல்ல அந்த பாகப்பிரிவினை சட்டம் எல்லாம் இதுல இருக்கு, அந்த சட்ட விதிகள் சரியாக பின்பற்றப்படல, இப்ப இது நீதிமன்றத்தை மூலம் தான் தீர்வு காணப்படும் என்று நீங்க நினைக்கும் பட்சத்தில், நீங்க கருதும் பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க தகுதி வாய்ந்த ஒரு சிவில் நீதிமன்றத்தை நாடி நீங்க இதுக்கான நிவாரணத்தை தேடிக்கோங்கன்னு சொல்லி கட்டாயமாக நீங்க அவங்ககிட்ட எடுத்து சொல்லலாம். அதிகப்படியாக இந்த பட்டா சம்பந்தமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு சிவில் நீதிமன்றத்தை போக நாட சொல்லணும் அப்படின்னு தான் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களே ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படிங்கிறது இதுல தீர்க்கமாக சொல்லியிருக்கு. அதையும் தாண்டி இந்த விதி எண் 4 உட்பிரிவு 6 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆட்சேபனை மனுவோ இல்ல ஒருத்தர் பட்டா கொடுக்க போறோம்னு ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு அந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒட்டப்பட்டால் அதன் சம்பந்தமாக நீங்க ஒரு 7 தினங்களுக்குள் அந்த நில உரிமையாளர்கள் தங்களது ஆட்சேபனையை அந்த சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கிட்டயோ இல்ல வருவாய் வட்டாட்சியர்கிட்ட நீங்க கொடுக்கலாம். இது கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா ஏற்கனவே உங்ககிட்ட படிவம் 7 இருக்கும், அந்த தாசில்தார் அலுவலகத்துல படிவம் 7 இருக்கும். அந்த 7ஐயும் இவர் கொடுக்கக்கூடிய ஆட்சேபனையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்துட்டு இது உண்மையிலே தவறாகத்தான் இருக்கு, நம்ம வேற ஒரு தவறான நபர் நமக்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க, இல்ல தவறாக பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல யூடிஆர்ல திருத்தம் செஞ்ச போது தவறுதலாக மாறி இருக்கு அப்படின்னா கட்டாயமாக அதை நீங்க மாற்றம் செய்யலாம். மாற்றம் செஞ்சு நீங்க ஒரு அறிவிப்பாக வெளியிடலாம். இதை விட ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, இந்த நிபந்தனை பட்டாக்கள்னு ஒரு பட்டா கொடுக்குறாங்க. இதுல பிரிவு 2ல அதாவது விதி எண் 4 உட்பிரிவு 6 அதுல உட்பிரிவுல 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நிபந்தனை பட்டான்னு கொடுக்குறாங்க. இது பட்டியல் சாதியினருக்கும் பழங்குடியின மக்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட பட்டாக்களை அந்த பட்டியல் மற்றும் பழங்குடியின சாதியினை தவிர்த்து வேற யாருக்காச்சும் அங்கீகரிக்கப்படாத வேற ஒரு ஜாதிக்கு அது மாற்றம் செய்யப்படுது அப்படின்னா அதை நீங்க செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பட்சத்தில் அந்த பட்டா புத்தகத்துல நீங்க சிகப்பு மையால் அதாவது ரெட் பண்ணிட்டு நீங்க சுழிச்சு விட்டுறணும். நீங்க இந்த மாதிரி தவறு இருக்கு, இது மாதிரி வேற ஒருத்தர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நீங்க நோட் பண்ணி வைக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க விற்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பட்டா வாங்கியிருக்கிறீங்க, இல்ல ஒப்படைப்பு பட்டா வாங்கியிருக்கிறீங்க, இல்ல ஆதிதிராவிடர்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டாவே குறைந்தது ஒரு 20 ஆண்டுகளுக்கு நீங்க விற்பனை செய்ய முடியாது. அதுக்கு அடுத்து நீங்க விற்பனை செஞ்சாலும் வேற ஒரு ஜாதிக்காரங்களுக்கும் நீங்க விற்பனை செய்யக்கூடாது. இப்படி விற்பனை செஞ்சு அதை பட்டா மாற்றத்துக்கு வந்தா தாசில்தார் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி அந்த உட்பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்த விதி எண் 4 உட்பிரிவு 6 அதுல உட்பிரிவு 3 என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நிபந்தனைகளை மீறி வேற ஒரு ஜாதிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பட்டா மாற்றம் நடைபெறுது அப்படின்னா நீங்க உடனடியாக அந்த பட்டா கொடுத்தீங்கல்ல நிபந்தனை பட்டா அந்த பட்டாவை ரத்து செஞ்சு நீங்க அரசு அது மீது நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க உடனடியாக அந்த பட்டாவை நீங்க ரத்து செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக விதி எண் 4 உட்பிரிவு 7 படி வாரிசுரிமை, உயிர்வாழ்வு, பரம்பரை உரிமை, பாகப்பிரிவினை இது சம்பந்தமாக இல்ல நீதிமன்ற ஆணை இல்ல உத்தரவு இது சம்பந்தமாக யாராச்சும் பட்டா மாற்றம் கேட்டு வராங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கு என்ன பண்ணும், உரிமையில அந்த நிலத்தின் மீது அவங்க உரிமையாளரா, அந்த நிலத்தின் மீது அக்கறை கொண்டு உள்ள நபரா, நிலம் உண்மையிலே அவங்க சொந்தமானதா, உண்மையிலே நீதிமன்ற ஆணையின்படி அவங்களுக்கு நம்ம பட்டா கொடுக்கணுமான்னு நீங்க தீர்க்கமாக முடிவு செஞ்சு உடனடியா தாசில்தார் ஒரு அறிக்கையை வெளியிட்டு நீங்க அவருக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நீங்க கட்டாயமாக பட்டா கொடுக்கலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் ஆட்சேபனையும் கிடையாது. அப்ப பட்டா கேட்டு இந்த மாதிரி பரம்பரை சொத்துக்கு பட்டா கேட்கக்கூடிய நபர்கள், ஒரு விசாரணை கேட்கக்கூடிய நபர்கள் எந்த சட்டப்பிரிவின் கீழ் நீங்க மனு எழுதணும் அப்படின்னா பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987
விதி எண் 4 உட்பிரிவு 7 படி நீங்க ஒரு மனுவாக தாக்கல் செய்யலாம். இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இதையே விட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பட்டா விவரக்குறிப்பு விதிகள்ல. இந்த விதி எண் 6 படி ஒரு பட்டாவுல தமிழ்நாடு வேளாண் நிலப்பதிவு குத்தகை உரிமை சட்டம் 1969 இந்த சட்டத்தின் கீழ் அது குத்தகைதாரருக்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க பதிவு செய்யணும். அந்த குத்தகைதாரருடைய பெயரையும் அந்த பட்டாவுல நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி விதி எண் 6 சொல்லுது. யாராச்சும் குத்தகை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது குத்தகைதாரருடைய பெயரை இந்த குத்தகை உரிமை சட்டம் 1969 படி நீங்க கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 9 படி ஏற்கனவே ஒருத்தர் பட்டா வேண்டி விண்ணப்பம் செஞ்சிருப்பாரு. அது சம்பந்தமாக பிரிவு 7 படி ஒரு அறிக்கை அனுப்பி 15 நாட்களுக்குள் அது சம்பந்தமாக தகவல்களை கேட்டு அது எந்த ஆட்சேபனை இல்லை அப்படின்னா தாசில்தார் பட்டா மாற்றம் செய்யணும். இந்த பட்டா மாற்றம் அந்த விதி எண் 3 படி அவர் 15 நாட்களுக்குள் பட்டா மாற்றம் செஞ்சிருக்கணும். பட்டா மாற்றம் செஞ்சுட்டு அந்த பட்டா பதிவு புத்தகத்தை அவர் வெளியிடணும். வெளியிட்டது மட்டுமல்லாமல் பிரிவு 11 படி 7 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட கடன் நிறுவனங்கள் ஏதாச்சும் ஒரு கடன் அது சம்பந்தமா வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அருகில் உள்ள கடன் நிறுவனங்களுக்கும் அவரை அனுப்பி வைக்கணும். இந்த பட்டா இன்னார் பேர்ல இருந்து இன்னார் பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பணும் அப்படின்னு இந்த விதி எண்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதி எண் 12 என்ன சொல்லுதுன்னா பட்டாவில் மாற்றம் செய்ய சொல்லி அந்த பிரிவு 10 படி அவர் ஒரு விண்ணப்பம் செய்வாரு. அது படிவம் 6ல நம்ம பூர்த்தி செய்வோம். அந்த படிவத்தை நீங்க 90 நாட்களுக்குள் விசாரணைக்கு எடுத்துக்கிறணும். ஆனா பட்டா பதிவு புத்தக விதிகள்ல என்ன சொல்லுது பிரிவு விதி எண் 12 படி 90 நாட்களுக்குள்ள விசாரணை பண்ணணும்னு சொல்லுது. ஆனா எஸ் வைத்தியநாதன் அவர்கள் தீர்ப்பின்படி பட்டா பதிவு புத்தக சட்டத்தின்படி ஒரு மனு வந்தா 120 நாட்களுக்குள் நீங்க விசாரணை செய்யணும்னு சொல்லுது. நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப மனு எழுதும் போது நீங்க இந்த 90 நாளையும் குறிப்பிடலாம், 120 நாளையும் நீங்க குறிப்பிடலாம். அதை தாண்டி ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கு, அந்த 90 நாட்களுக்குள்ள நம்மளால ஒரு விண்ணப்பம் செய்ய முடியல, இல்ல ஒரு மேல்முறையீடு செய்ய முடியல அப்படின்னா அதை நீங்க கூடுதல் அவகாசம் தாசில்தார் அனுமதிக்கலாம். நியாயமான காரணங்கள் இருந்தால் நீங்க கூடுதல் அவகாசம் நீங்க கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக விதி எண் 13 படி பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 13 படி ஒருத்தர் பட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சம்பந்தமா உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்கு, இல்ல சார் எனக்கு பட்டா வேணும் இதை விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விண்ணப்பம் கொடுக்குறீங்கன்னா அந்த விண்ணப்பம் அளிக்கப்பட்ட இல்ல ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட 15 தினங்களுக்குள் அது சம்பந்தமான ஆவணங்களை ஆய்வுக்காக தாசில்தார்ட்ட கொடுத்துடணும். வருவாய்த்துறையில நீங்களே வச்சுக்கிட்டு இதைத்தான் விதி எண் 13 சொல்லுது. விதி எண் 14 படி நீங்க மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யலாம். என்ன அப்படின்னா தாசில்தார் கொடுத்த பட்டா சரியில்லை, இல்ல அவர்கிட்ட ஆட்சேபனை மனு கொடுத்தா அந்த ஆட்சேபனை மனுவை அவர் ஏற்றுக்கொள்ளல, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விதி எண் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 பிரிவு 14 படி நீங்க நேரடியாக அந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்க மேல்முறையீடு போகலாம். இந்த மேல்முறையீடை தாசில்தார் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா ஒரு உத்தரவு, ஒரு அறிக்கை, அந்த அறிக்கை கிடைக்கப்பெற்ற 30 நாட்களுக்குள் நீங்க மேல்முறையீடு போயிடணும். இதைத்தான் அந்த பட்டா பதிவு புத்தக சட்டம்னு சொல்லுது. இரண்டாவது எஸ் வைத்தியநாதன் அவர்களுடைய நீதியரசர் எஸ் வைத்தியநாதன் அவர்களுடைய தீர்ப்பும் இதைத்தான் மேற்கோள் காட்டுது. இரண்டாவது நானு அங்க தாசில்தார் கொடுத்தது எனக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லி நான் பிரிவு 14 படி வருவாய் கோட்டாட்சியருக்கு நான் மேல்முறையீடு போறேன். மேல்முறையீட்டு மனுவும் எனக்கு ஏற்புடையதாக இல்ல, அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எனக்கு திருப்திகரமாக இல்ல அவங்க ஒருதலை பட்சமாக ஒருத்தர் சாதகமாக ஒருத்தர் பாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் உடனடியாக பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 15 படி நான் இரண்டாவது மேல்முறையீடாக இல்ல சீராய்வு மனுவாகவோ நான் போகலாம். யாருக்கு போகணும் அப்படின்னா இந்த மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நான் போகணும். இதைத்தான் இந்த பட்டா விவரக்குறிப்பு விதிகள் தெளிவாக சொல்லுது. இதுல என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க தாசில்தாருக்கு இப்ப மனு எழுதுறீங்க அப்படின்னா பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 10 படி ஆட்சேபனை மனுவோ இல்ல பட்டாவில் திருத்தம் செய்ய வேண்டிய மனு எழுதுறீங்களா, எழுதும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்திலேயே அந்த பட்டா விவரக்குறிப்பு விதிகள் தலைப்பை எப்படி எழுதலாம், பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 பிரிவு 13 படியும் இந்த மனுவை தாக்கல் செய்யறோம் நீங்க எழுதலாம். அப்ப இந்த விவரக்குறிப்பு விதியையும் நீங்க சேர்க்கலாம், பட்டா பதிவு புத்தக சட்டத்தையும் நீங்க சேர்க்கலாம். இரண்டாவது வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்க மேல்முறையீடாக எழுதும் போது பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 பிரிவு 14 படி மேல்முறையீட்டு மனுன்னு எழுதலாம். அதுக்கப்புறமும் அதனுடைய தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல அப்படின்னா நீங்க மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்க போவீங்கல்ல, அதுல என்ன எழுதலாம்னா
பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 13 மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 15 படி இரண்டாவது மேல்முறையீடு இல்ல சீராய்வு மனுவாக தாக்கல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்ப ஒரு சட்டமும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான விதியும் தெரிஞ்சிருந்தா மட்டுமே நீங்க ஒரு மனுவை சரியாக எழுத முடியும், அதுக்கான தீர்வு நீங்க பெற முடியும். இப்ப விதி எண் 15 படி நீங்க மேல்முறையீடு போறீங்கல்ல, இந்த மேல்முறையீடு வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு கிடைக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் நீங்க மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்யணும். அந்த மேல்முறையீட்டு மனுவை அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் 60 தினங்களுக்கு விசாரணை செய்யணும் என்பதுதான் பட்டா பாஸ்புக் சட்டமும் சொல்லுது. அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் எஸ் வைத்தியநாதன் அவர்கள் தீர்ப்பும் சொல்லுது. நிறைய தீர்ப்புகள் நம்ம எடுத்து படிச்சுட்டோம் அந்த பட்டா சம்பந்தமாக. எல்லாத்திலுமே என்ன பண்ண கால வரம்பை நிர்ணயம் செய்யுது நீதிமன்றம். பட்டா கொடுங்கிற உத்தரவு பிறப்பிக்க மாட்டேங்குது, நீங்க இந்த கால வரம்புக்குள் விசாரணை செய்து அவருக்கு மெரிட் பேசிக்ஸ்ல அவருக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை சொல்லுங்கன்னு தான் சொல்லுது ஒழிஞ்சு இவருக்கு பட்டா கொடுத்துருங்க இவருக்கு ரத்து பண்ணிருங்கன்னா அது சொல்லவே மாட்டேங்குது. மெரிட் பேசிக்ஸ்ல விசாரணை பண்ண சொல்லி வருவாய் அலுவலர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. ஆகையால் இந்த பட்டா பதிவு புத்தக சட்டமும் பட்டா விவரக்குறிப்பு விதிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எளிதாக பட்டா பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை நாம சொல்றோம். நன்றி. மீண்டும் இது போல ஒரு சட்டத்தை சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.